அன்புக்குரியவர்களே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு கோயிலுக்கு போய் வர்றது என்னுடைய வழக்கம். என்னுடைய நண்பர் ஒருத்தரும் தினமும் என் கூட வருவாருங்க. ஆனால் ஒரு 10 நாளாக அவரை காணோம். இன்னைக்கு காலையில் மறுபடி வந்து என் கூட சேர்ந்துக்கிட்டாரு. என்ன ஆச்சு, ஒரு 10 நாளாக உன்னை காணவே காணோன்னு. அடப்பாங்க, நீங்கள் வேற எவ்வளோ சின்சியராக இந்த சாமியை கும்பிட்றோம். இருக்கிறவனுக்கே எல்லாத்தையும் கொடுக்குது, இல்லாத நமக்கு ஒன்றையும் கொடுக்க மாட்டேங்குது. வெறுத்து போச்சுங்க. இந்த சாமி இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொன்னார். நாத்திகம் பேசாத ஐயா, சாமியை நம்பு. சாமி எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன கதை சொன்னாங்க. இப்படி தான் பாருங்க, ஒரு அப்பாவும் ஒரு பையனும் ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு போனாங்க. அப்பாவுக்கு பையன் மிகப்பெரிய வீரனா வரணும்னு ஆசைங்க. என்ன சொன்னாரு, நல்ல அடர்ந்த காட்டுல நடுவுல போய் விட்டுட்டு பையனை நிறுத்திட்டு, தம்பி, இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீ இந்த காட்டுல இருக்க போற. நீ மிகப்பெரிய தைரியசாலியா வரணும். உனக்கு பயன்றதே இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஒரு கருப்பு துணியால உன் கண்ணை இருக்க கட்டிடுவேன். கட்டிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில் தான் வருவேன். அது வரைக்கும் நீ இந்த காட்டில் தனியாக இருக்கணும். நீ எவ்வளோ பெரிய தைரியசாலி அப்படிங்கிறத நீ உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருங்க, கண்ணை கட்டி விட்டாருங்க. விட்டுட்டு அவரு வேகமாக நடந்து போறார். அவருடைய காலடி சத்தம் இந்த பையனுக்கு கேட்குதுங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. தைரியமாக இருந்தவன் பயப்பட ஆரம்பித்தான். எங்கேயோ தூரத்தில் நரி ஊழ விடுது, ஓனாய் சத்தம் கேட்குது, ஏதோ புலி கூட கிட்ட வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியலைங்க. திடீர்னு என்ன பண்ணுது, மழை வேற பெய்யுதுங்க. குளிர் வெட்ட வெட்ட வெட்டன்னு உதறுது. ஆனால் அவங்க அப்பா கண்டிஷன் போட்டிருக்காரு, எந்த காரணம் கொண்டும் கண்கட்டை அவுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. கண்கட்டை அவுக்கவே இல்லை. புள்ள பயந்துக்கிட்டு, அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, அப்பா வாங்கப்பா, அப்பா என் கூட வாங்கப்பா, எனக்கு பயமா இருக்குதுப்பா அப்படின்னு அழுகுறான், கத்துறான். அவங்க அப்பா தான் வீட்டுக்கு போயிட்டாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியலைங்க. அப்படியே என்ன பண்ணாங்க, ஒரு மரத்தடியில் சாஞ்சி சுருண்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க. தன்னை அறியாமல் தூங்கிட்டான். தூங்கிட்டு காலையில் வெளிச்சம் இவன் கண்கட்டை மீறி கண்ணுக்குள்ளே படுது. உடனே அந்த கண்கட்டை அவுக்கிறாங்க. பார்த்தா எதிரில் அப்பா நிற்கிறார். ஐயோன்னு எகிரி பிடிச்சி அவங்க அப்பாவை கட்டு பிடிச்சிக்கிட்டு, எப்பப்பா வந்தீங்க? ஐயோ, நான் நைட்டெல்லாம் பயந்து போயிட்டேன்ப்பா அப்படின்னா. நான் எப்படி உன்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னாருப்பா. நான் உன் கூடயே தாண்டி இருந்தேன், ராத்திரி முழுக்க உன் எதிரிலேயே தான் உட்கார்ந்துருந்தேன். போங்கப்பா. எவ்வளோ பயந்து நான் கத்தி கதறினேன். அப்பா வாங்கப்பா, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொன்னேப்பா. ஏன்பா நீங்க குரலே கொடுக்கல அப்படின்னு அந்த பையன் சத்தம் போட்டான். அப்பா, குரல் கொடுத்தா உனக்கு தைரியம் வராது. எவன் ஒருவனுக்கு பயம் உச்சக்கட்டத்தை அடையுதோ அவன் அங்க தைரியசாலி ஆயிடுவான். பயம் உள்ளவன் தைரியசாலி ஆகவே மாட்டான். பயத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கு போறான் இல்லையா, அவங்கிட்ட உலகத்துல யாரையும் தொட முடியாத தைரியசாலி ஆகும். நீ அப்படி ஒரு வீரனா, ஒரு தைரியசாலி ஆகணும் தான் நான் உன் எதிரிலேயே இருந்தும் உனக்கு எந்த குரலும் கொடுக்காம இருந்தேன். இப்ப நீ எத்தனை நாள் வேணாலும் இந்த காட்டுல தங்கலாம், உன்னை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாருங்க. நான் அதான் என் நண்பர்கிட்ட சொன்னேன். இப்படிதான் ஐயா கடவுள் நம்ம எதிரிலேயே தான் இருப்பார், நம்ம கூட விளையாடுவார், என்ன செய்கிறான்னு பார்ப்போம், பயம் இல்லாம எப்படி வாழறான்னு பார்ப்போம். ஆனா விட்டுற மாட்டார், உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். உனக்கு தேவையான நேரத்துல கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவார் கடவுள் அப்படின்னு என் நண்பனுக்கு சொன்னேன். அவனுக்கு தைரியம் வந்துடுச்சு, எனக்கும் தைரியம் வந்துடுச்சு. உங்களுக்கு வாழ்க வளமுடன்.